வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஷாஹி நபாவி பன்னீர் குர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த காலத்து ராஜாக்களுக்கெல்லாம் இந்த ஷாஹி பன்னீர் குர்மா தான் சர்வ் பண்ணுவாங்களாம். நிறைய பன்னீர் வெரைட்டி நம்ம சாப்பிட்ருப்போம். எல்லாத்தையும் விட இது ரொம்ப டாப் நாச்சாக இருக்கும். ஒன்ஸ் இதை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதையே நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்சியில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் துருகின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா நல்லா பாலாடையோடு இருக்கிற பால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. இது நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண அதே எண்ணெயில் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, அப்புறம் பே லீஃப். இது கூட அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பியூரேவும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மசாலா பொருட்களை ஆட் பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிடுங்க. மிக்ஸியை அலசி அந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பியூட்டிஃபுல்லான ஒரு கலரில் வந்துடும். குக் பண்ணிக்கிட்டே இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஒரு 100 கிராம் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இருந்தால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மேலே கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். சாஃப்டான சப்பாத்தியோடு சர்வ் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பன்னீர் குர்மா ரொட்டி, நான், அப்புறம் சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஃபுட் கான்டென்ட்டுக்கு மறக்காமல் நாப்ஸ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.